இன்னுமா ஓல்டு ஸ்டைல் டிசைன்லேயே அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் போடுறீங்க? மறக்காம இந்த 2 குயிக்கான அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா நீங்க யூ போடுவீங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய யூவா போடுங்க. அப்படியே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறீங்களா? கடலை மிட்டாய்க்கு ஃபேமஸான ஊர் எதுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா கிரீன் கலர் ஸ்கெட்ச் இல்லைன்னா ஹைலைட் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா லீஃப் போடுங்க. சின்ன ஒரு லைன் போட்டா போதும். அந்த சென்டர்ல ஒரு வி ஷேப் வருது இல்லையா, அதுல மட்டும் சின்ன ஃபிளவர் வரைஞ்சு விட்டுலாம். 2 சைடும் 2 கலர் போட்டிருக்கேன். செகண்ட் போடுற அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் பாருங்க, செம ஈஸியா லுக்காவும் இருக்கும். நார்மலா நம்ம ஒரு செரி பழம் போடுவோம்ல, அதே மாதிரி நான் ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்துட்டு 2 செரி வந்து குட்டியா வரைஞ்சிருக்கேன், பக்கத்துல இருக்கிற மாதிரி. இதே மாதிரி லைனா கண்டினியூ பண்ணலாம். ஒரு ஹாஃப் ஆஃப் த பேஜ் கீழே, ஒரு ஹாஃப் ஆஃப் த பேஜ் மட்டும் போட்டிருக்கேன். இதை வந்து சேம் நம்ம 4 சைடுமே போடணும். அந்த டிசைன் வந்து 2 சைட் போட்டால் தான் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம கண்டிப்பாக 4 சைட் போடணும், அப்போதான் கொஞ்சம் நிறையா போட்ட மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம கிரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்துட்டு அதையுமே ஒரு சின்ன லீஃப் அதில் இருக்க மாதிரி போட்டுடலாம். சும்மா லைட்டாக வரைஞ்சி விட்டா போது, பார்க்க நல்லா இருக்கும். கடைசியாக கொஞ்சம் பார்டர் போட்டு முடிச்சேன், செமையாக வந்துருந்துச்சு. இன்னும் ஓல்டு ஸ்டைல்லே அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் போடாமல் இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் இல்லைனா அசைன்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்ப லுக்காகவும் இருக்கும், நிறைய நீங்கள் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும்.